இப்போ கோலிவுட்லேயே ஒரு டாக் இருக்குது சார். என்ன அப்படின்னா, அனிருத் எல்லா இடங்கள்லையுமே நான் ஒரு தல ஃபேன் அப்படின்னு சொல்லுவார். தலைவருக்கு ஃபேனாக இருந்தாலுமே நான் ஒரு தல ஃபேன் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலுமே சொல்லிப்பாரு. அவர் வந்து அஜித் அவர்களோட ஒர்க் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, விஜய் படத்துக்கு கொடுத்த அளவுக்கான ஒரு அவுட் இருக்காது. கத்திக்கு கொடுத்த அவுட்டு இப்போ வரை எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பீஸ்ட் கொடுத்த அவுட் இன்னும் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் லியோ. இது மாதிரி தொடர்ந்து விஜய் படங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவுட் வேற எந்த ஆக்டருக்குமே வராது. ரஜினி அவர்கள் கொடுக்குற அவுட்டும் வராது. ஆனால் அஜித் படங்களுக்கு மட்டும் எப்போதுமே அவுட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் வந்து விடாமுயற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நல்ல மியூசிக் கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப இவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் திரும்பவும் இந்த ஒரு வார்த்தை சொல்ற மாதிரியான அவுட் தானே சார் வரும். இல்லைங்க, அதுக்கு ஹீரோவும் ஒரு காரணமாக இருக்கு. ஹீரோவும் ஒரு காரணமா இருக்கு. ஆமாம்மா, இப்போ விஜய் படத்தில் வந்து சாங்கை செலக்ட் பண்ணுறது அவர் தான். ஓகே, அப்புறம் தான் டைரக்டரு. ஓகே சார், ஓகே. இப்போ முதல்ல வந்து ஒரு டியூன் தயாராகுது, இதை வந்து ஹீரோவுக்கு அனுப்புங்கன்னு அனுப்பிடுவாங்க. சரி, இப்போ 5 டியூன் ரெடி ஆகுதுன்னா 5 டியூனையும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவார் அவர் மியூசிக் டைரக்டர். அதில் ஒன்று வந்து விஜய் தேர்ந்தெடுப்பார். அப்போ டைரக்டர் எதுக்கு இருக்காருன்னு கேட்காதீங்க. இது ஹீரோக்கள் இருக்கிற படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள்கிட்ட போய் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா இந்த தியாகத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அப்படி வந்து விஜய் முடிவெடுக்கிறாரா, அவர் கொஞ்சம் நல்லதாக வந்துடுது. ஆனால் அஜித் வந்து அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அவர் டைரக்டர் இருக்காரு, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நாம் எதுக்கு அதில் தலையிடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் நீங்களே பார்த்துங்கங்கிறாரு. ரைட்டு, அஜித் சாருக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும், ஒன்று கொடு அப்படின்னு அவங்க கொடுத்துட்றாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி அஜித் ரசிகர்கள் அது கொண்டாடிட்டு தானே இருக்காங்க. அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணுறதுல என்ன இருக்குது?